அதாவது அது அவர் உண்மையை தான் பேசியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி தேவையில்லை என்ற மனநிலை வந்துவிட்டது. திமுகவில் அந்த கூட்டணியில் ஒரு விரிசல் ஏற்பட்டது மட்டுமல்ல, முழுமையாக அவர்கள் அ ம பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருப்பதாக தான் பார்க்க வேண்டியுள்ளது. 90% காங்கிரஸ்காரர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற மனநிலை உள்ளது. முதலமைச்சர் அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுவரை இந்தி கூட்டணி என்று கூறியதே கிடையாது. ஆனால் இந்தியா அளவில் அவர்கள் இந்தி கூட்டணி தான் இந்த திமுகவும் இணைந்திருக்க கூட்டணியாக பேசப்படுகிறது. ஆனால் இதுவரை முதல்வர் இந்தி கூட்டணியோ காங்கிரஸையோ எங்கேயுமே முன்னிறுத்தியதில்லை. ஆகையால் காங்கிரஸ் தன்னுடைய விருப்பத்தை தொடர்ந்து தெரிவித்து வரும் சூழ்நிலையில் அவர்கள் பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. திமுகவுக்கு காங்கிரஸ் அவசியமில்லை என்று தெளிவாக கூறிவிட்டார்கள். அதன் பின்னரும் எதனால் திமுக தொடர வேண்டும் என்று காங்கிரஸ் நினைக்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை. திமுகவுடைய அடிமைகளாக காங்கிரஸ் தொடர்ந்து இருக்க வேண்டாம் என்று காங்கிரஸ்காரர்கள் பிரிந்து செல்ல வேண்டும், வேற கூட்டணி அமைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அது அவர்கள் வளர்வதற்கான பாதையை தேடுகிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். அமைச்சர்களுக்கு கொண்டு இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டு சூச்சகமாக காங்கிரசுக்கு அவரு கேள்வி எழுப்புறாரு. இந்த மாதிரி வெளியேற்ற வைக்கிறதுக்கான வெளிப்படுத்துறாரு. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இப்படி அமைச்சர்கள் வாயிலாவும் எம்எல்ஏக்கள் வாயிலாவும் மிக மோசமாக காங்கிரஸ் கட்சியை சாடும் பொழுது காங்கிரஸ் கட்சி தானாகவே வெளியேறி விடுவார்கள் என்று முதல்வர் எதிர்பார்க்கிறார். அவ்வளவெல்லாம் தேவையில்லை. காங்கிரஸ் கட்சி புத்தியோடு யோசித்தார்களே ஆனால் அவர்கள் வளர்ச்சி பாதையை அவர்கள் சரியாக தேர்வு செய்வார்களே ஆனால் அந்த கட்சி வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போது மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை எங்களிடம் எந்த விதமான விரிசலும் இல்லை, நல்ல உறவில் தான் இருக்கிறோங்கிற ஒரு தொடர்ச்சியா குற்றச்சாட்டுகள் வரும்போதெல்லாம் அவர் அதை திமுக ஆதரவா பேசுற மாதிரியே இருக்கு. செல்வ பெருந்தகை அவர்களுக்கு திமுகவுடைய பிற விஷயங்கள் காரியங்கள் அவசியம். அதனால் தனிப்பட்ட முறையில் செல்வ பெருந்தகைக்கு திமுக தேவைப்படுகிறது. ஆனால் 90% காங்கிரஸ்காரருக்கு திமுக கூட்டணி தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். அதுதான் உண்மை. தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல பாஜகவினுடைய பொறுப்பாளர்கள் மாற்றப்பட்டிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அது தேர்தலில் பிரதிபலிக்கணும். குறிப்பா தேசிய அந்த பொறுப்பில் இருந்து 15 வருஷமா அவர் இருக்காரு. மாட்டி அது கட்சியில உள்கட்சி பூசல் நிலையில இந்த ஒரு நடவடிக்கை நடந்திருக்கு. இல்ல, அப்படி கிடையாது. தொடர்ந்து 2 டேர்ம் 3 டேர்ம் இருக்கிற எல்லாரையும் தான் மாத்திட்டு வர்றாங்க. திரு அண்ணாமலை அவர்களும் 2வது டேர்ம் பாதியில தான் திரு நயினார் அவர்களை மாற்றி கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு டேர்ம் முடிந்த உடனே அடுத்த நபருக்கு வாய்ப்பு கொடுப்பது தான் வழக்கம் பாஜகவை கட்சியை பொறுத்தவரை. 3 ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றங்களை கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. ஆனா அது ஒரு 15 ஆண்டுகள் என்று பார்க்கும்பொழுது ஒரு மாற்றம் வேண்டும் என்று கருதி இருப்பார்கள். அதனால் அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட நம்முடைய முன்னாள் பொதுச் செயலாளர் அண்ணன் கேசவநாயகம் அவர்கள் தற்பொழுது முக்கியமான இன்னொரு துறையோட தலைவராக மாற்றப்பட்டிருக்கிறார். அதுவும் ஒரு முக்கியமான துறை. அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு துறையோடைய தலைவராக மாத்திருக்காங்க. அதுவும் முழுமையாக தேர்தலில் பணிகளை துரிதப்படுத்துவதற்காக கூட நாம் ஆலோசிக்கலாம். அப்படி கூட அந்த பணிகள் அந்த துறை மூலமாகவும் அந்த பணிகள் சிறப்பாக நடைபெறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆகையால் இதெல்லாம் ரொட்டீனா நடக்கிற விஷயம்தான். இதுல ஒன்றும் எந்த வித்தியாசமான கருத்து இருக்க வாய்ப்பு இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்துல பெரிய ஒரு வெற்றி கூட்டணியா இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய சூழல்ல அது ஒரு வெற்றி கூட்டணி இல்ல, தோல்வி கூட்டணிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மற்ற கட்சி எதிர்கட்சி இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி என்பது படிப்படியாக வலிமை பெற்று ஒரு கட்சிகளாக இணைந்து இன்னைக்கு வலிமை பெற்ற ஒரு கூட்டணியாக மாறி இருக்கிறது. இந்த கூட்டணியில் ஒற்றுமையும் ஒரே குறிக்கோளும் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒரே நிலைப்பாடும் கொண்ட கூட்டணியாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. மேலும் சில கட்சிகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அந்த வகையில் இந்த கூட்டணி வலிமை பெற்ற கூட்டணியாக இன்றைக்கு மாறி வளர்ந்த கூட்டணியாக மாறி இருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது.